எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க போயிட்டு மாம்சத்தோட ரத்தத்தோட ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், தூதனை நீ பார்த்துக்கோ. நீங்கள் வர நாட்கள், நான் லிட்டரலா சொல்றேன், எழுத்தின்படி சொல்றேன், அநேக சாட்சிகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அநேக சாட்சிகள் நீங்க சொல்வீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நான் அந்த தூத பணியை நம்ம பெற்றுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு முழுமையான ஆழமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு எப்படி அந்த ஊழியத்தை நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வது என்பதை பத்தி நான் முடிக்க போறேன். அப்ப நீங்க யோசிக்கணும், ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை மனிதர்கள் மூலம், சொசைட்டில, சமுதாயத்தின் மூலம் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, தூதனை நீ பார்த்துக்கோ. அப்ப பாருங்க, அந்த தூதனுடைய பவர் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆக்கியோன் எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,95,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரு தூதன் நான் சொல்றேன், ஏதோ ஒரு தூதன் இருக்கிறான், அவன் பயங்கரமான ராட்சதன், அவன் பயங்கரமான பவர்ஃபுல் மேன், மைட்டி மேன், அவன் மைட்டி சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு மேன் அவன். அந்த பிள்ளைங்களை சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, சூப்பர் மேனு, ஸ்பைடர் மேனு, சக்திமான், நானோ சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் ஒரு தூதன், ஒரே ஒரு தூதன் எத்தனை பேரை காலி பண்றான் பாருங்க. இஸ்ரவேல் மக்களை சங்கடப்படுத்தக்கூடிய அசீரியரின் பாளையத்தில் இருந்ததான 1,95,000 பேரை ஒரு தூதன் காலி பண்றான். அது மாதிரி நீங்க ஒரு தூதன் இடத்துல இல்ல, ஆயிரமாய் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தூதர்களுடைய அந்த சர்க்கிள்ல நீங்க வந்திருக்கீங்க. அந்த ஏரியாவுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீங்க ஏன் போயிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தூதனை நீ பார்த்துக்கோ. தூதனே, நீங்க கமாண்ட் பண்ணலாம், நான் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. நீங்க கட்டளை இட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க தேவனிடத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு தூதன் அனுப்புனீங்க, அவன் சரியா வந்து கவனிச்சிக்க மாட்டான், கொஞ்சம் அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம். நீங்க ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவன், உங்களுக்கு உதவிகளை ஒத்தாசைகளை ஏற்படுத்தக்கூடியவன். விரோதத்தின் தீமையின் காரியங்கள் எழும்பிவிட்டால் பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டளையிடுங்கள். தூதர்களுடைய ஊழியங்களை, பணிவிடைகளை நீங்கள் அதிகமாய் அபாரமான ரகத்தில் பெற்று அனுபவிக்க முடியும் உங்கள் சொந்த வாழ்க்கையிலே. அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறானா, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய, வாசிச்சிடலாம அந்த வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன், 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நான் கர்த்தரை கனப்படுத்துற பிள்ளை, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தரை எல்லா வகையிலும் நான் போற்றுகிற பிள்ளைன்னா நான் சொல்றேன், தைரியமா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. மிரட்டுகிறார்களா? அஞ்சாதிருங்கள். பயமுறுத்துகிறார்களா? பயப்படாதிருங்கள். உங்களை விட ஆள்பலம் கொண்டவர்கள், செல்வாக்கு பலம் கொண்டவர்கள், ஏதோ ஒரு பவர் இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்க, தயவு செய்து எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. எதை பண்றுவாங்களா, எதை செஞ்சிருவாங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கெடுதி பண்றுவாங்களா,
நான் சொல்லட்டுமா, உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட நான் சொல்றேன், தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தொட முடியாது, பிடுங்க முடியாது. தேவனுடைய பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. இங்கே சங்கீதக்காரன் பதிவிடுகிறான். சங்கீதக்காரன் தாவீது 34ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இப்ப ராஜாவே அவனுக்கு எதிர்த்து வந்து விட்டான். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் சொல்றான், இந்த காட்டுல வனாந்தரத்துல ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் கரடி, துஷ்ட மிருகங்கள், இயற்கைகள் எதிராக இருக்கிறது, செயற்கைகள் எதிராக இருக்கிறது, அரசாங்கம் எதிராக இருக்கிறது, குடும்பம் எதிராக இருக்கிறது. இந்த ஒத்த தாவீதுக்கு எல்லாருமே எதிராக இருக்காங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த ஒரு தாவீது ராஜாவாகிய சவுலும் எதிராக இருக்கான். அவன் அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா கிட்ட வரான். அந்த ராஜாவை அவனை துரத்திட்டான். எப்படி சொல்லுவாங்களே, பிறந்த வீடு இல்லைன்னா புகுந்த வீடு, புகுந்த வீடு இல்லைன்னா பிறந்த வீடு. இது ரெண்டு வீடும் அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டு இடத்துலயும் டார்ச்சர் அவனுக்கு. வனாந்தரத்துல போன துஷ்ட மிருகங்கள், ஊருக்கு வந்த சொந்த குடும்பமே அவனை பகைக்கிறது. இப்ப அவன் சொல்றான், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தரை நான் கனப்படுத்துறேன், கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். சொந்த குடும்பங்கள் வெறுத்தாலும், சொந்த உறவுகள் பகைத்தாலும், பிறந்த வீடோ புகுந்த வீடோ எந்த வீடோ என்னை வெறுத்து தள்ளினாலும் நான் தேவனுக்கு பயப்படுறேன், தேவனை நான் கனப்படுத்துறேன். கனப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அன்பு பிள்ளைகளே, அருமை குழந்தைகளே, தேவ தூதனுடைய உதவி ஒத்தாசை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. சூழ அப்படியே அந்த விங்ஸ் விரிச்சு அப்படியே உங்களை சரவுண்ட் பண்ணிப்பான். அப்படியே இந்த தூதன் இரவில் உண்டாகக்கூடிய பயங்கரங்களுக்கு, பகலில் பறக்கக்கூடிய அம்புகளுக்கு, இருளில் நடமாடக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு, மத்தியானத்தில் பாழாக்கக்கூடிய சங்காரங்களுக்கு, பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உங்களை அணுகாதபடிக்கு அவன் டோட்டலா உங்களை சரவுண்ட் பண்ணிக்கிறான். ஃபுல்லா அப்படியே முழுமையா சூழ்ந்து கொள்வான் பாருங்க. முழுவதும் அப்படியே கேப்சர் பண்ணிப்பான், மொத்தமா சூழ்ந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க. அதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தரை கனப்படுத்துற விஷயமா கண்மூடித்தனமா கனப்படுத்துங்க. கர்த்தரை நேசிக்கிற விஷயமா, கர்த்தரை ஆராதிக்கிற விஷயமா நான் சொல்றேன், கேள்வி எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. தைரியமா கண்ணா பின்னான்னு அவரை நேசிங்க. கண்மூடித்தனமா அவரை லவ் பண்ணுங்க, கண்ணா பின்னாம அவரை நேசிங்க. கண்மூடித்தனமா அவருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? அவரு அநியாயத்துக்கு நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன பண்றாரு பாருங்க, நமக்காக ஒரு தூதனையை கொடுத்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த தேவனை நீங்க எவ்வளவு வேணா கனப்படுத்துங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் உங்க லைஃப், உங்க ஃபியூச்சர் இருக்கும். என் அன்பான பிள்ளைகளே, தேவ தூதர்களுடைய பணிவிடைகள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. சங்கீதக்காரன் சொல்றாரு, இயற்கை எதிராக இருக்கிறது, செயற்கை எதிராக இருக்கிறது, பிறந்த குடும்பம் எதிராக இருக்கிறது, புகுந்த குடும்பம் மாமனார் வீடு எதிராக இருக்கிறது, வந்த இடமே பிரச்சனை, இருந்த இடம் பிரச்சனை, போற இடம் பிரச்சனை, எல்லா இடம் பிரச்சனை. ஆனாலும் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். என்ன நடக்குது? எல்லாம் எதிரிட்டு வரக்கூடிய மனிதர்களுடைய நாவுகளின் சண்டைகளுக்கும் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் என்ன பண்றாராம்? கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுதலை ஆக்குகிறாராம். ஃப்ரீ பேடா இருப்பீங்க, யாரும் உங்களை கட்டிப்பட முடியாது, யாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வச்சுக்க முடியாது. எந்த மனுஷனுடைய இழுப்புக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. எவரும் உங்களை அடிமைத்தனப்படுத்த முடியாது. எவர்களும் உங்களை டாமினேட் பண்ணி உங்கள் மேல் அழுத்த பாரங்களை சுமத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நீங்கள் இயேசுவின் அடிமைகள். அது அன்பின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான உறவு. என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். விடுதலை நமக்கு உண்டு, வெற்றி நமக்கு உண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ இப்படிப்பட்ட தேவ தூதர்கள், நல்ல கவனிங்க, நமக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும், நமக்கு ஒத்தாசை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும்,
பணிவிடையின் ஆவிகளாய் அவர்கள் இருந்தாலும் அந்த தூதர்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கான சில சுவிட்சஸ் இருக்கு, சில சுவிட்ச் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்க லைட்ஸ் இருக்கு. இந்த லைட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த கேமரா என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த போன் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா சில விஷயங்களை நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சில விஷயங்களை சுவிட்ச் ஆன் பண்ணும் போதுதான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப சொந்தமா நான் காசு கொடுத்து ஃபேன் வாங்கி இருக்கலாம், சொந்தமா காசு கொடுத்து லைட் வாங்கி இருக்கலாம், சொந்தமா காசு கொடுத்து ஏசி வாங்கி இருக்கலாம், சொந்தமா காசு கொடுத்து என்ன வேணா நீங்க வாங்கி இருக்கலாம். அது உங்களுடையதுதான், அது உங்கள் வீட்டில் தான் இருக்கிறது. இந்த பேனா கூட காசு கொடுத்து வாங்கினது. இந்த பேனாக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கு. இதை சுவிட்ச் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இந்த பேனா கூட பாத்தீங்கன்னா டிக் பாயிண்ட் சொல்லுவாங்க இதுக்கு. ஆமா, டிக் பேனா. இதை ஆன் பண்ணாதான் பாருங்க எழுதவே முடியும். அப்போ தூதன் நமக்குத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், தூதன் எனக்கு தான், எனக்கு பணிவிடை செய்யதான், எனக்கு உதவி செய்யதான். ஆனாலும் அவனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் முடிக்க போறேன். அந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணாதான், ஆப்ரேட் பண்ணாதான் அவனுடைய ஊழியத்தை 100% உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். 100% உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். கடைசியா நான் அந்த வசனத்தை வாசிச்சு நான் நிறைவு செய்ய விரும்புறேன். 103ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103. எடுத்துக்கங்க. ஓகே, ஃபைன். 20ஆம் வசனம், 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. தூதர்களை எப்படி நம்ம பணிவிடை செய்வதற்கு அவர்களை நாம் கையாள முடியும் என்று சொன்னால், அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் புரியும். அவங்க ஒரு லாங்குவேஜை தான் ஆனர் பண்ணுவாங்க. அவங்க ஆனர் பண்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அவங்க ஆனர் பண்ணக்கூடிய ஒரு மொழி இருக்கு, அவங்க ஆனர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இருக்கு, அவங்க ஆனர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, அவங்க ஆனர் பண்ணக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. அது என்ன? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? நீங்க ஒரு மார்க்கெட் வழியா போயிட்டு இருக்கு. நீங்க மட்டும் போல, உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் போறாங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் வராங்க, உங்க வலது பக்கத்துல ஒரு 4 பேர் போறாங்க, இடது பக்கத்துல ஒரு 10 பேர் போறாங்க, இப்படி நிறைய பேர் போறாங்க. ஓகேங்களா? சரி, நீங்க போறாங்க, நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் மட்டும் போல, என் கூட ஒரு 100கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. ரோடு ஃபுல்லா கிரௌடடான ஒரு பிளேஸ். நம்ம சென்னை டி நகர் அது மாதிரி ரொம்ப டைட் கிரௌடா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இப்ப நாங்க போயிட்டு இருக்கேன். இப்ப நாங்க போகும்போது நல்ல கவனிங்க, ராபர்ட் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? கைத்தட்டி ராபர்ட் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. நான் திரும்பி பார்ப்பேனா? பட் எனக்கு கேக்குது, அவங்க கை தட்டுறதும் கேக்குது, ராபர்ட்னு சொல்றதும் எனக்கு கேக்குது. ஆனா நான் திரும்பி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேன். ஆனா அதே நேரத்துல சைமன் அப்படின்னாங்கன்னா நான் திரும்பி பார்ப்பேனா? பார்க்க மாட்டேனா? கண்டிப்பா திரும்பி பார்ப்பேன். ஏன்? அது நான் தான். அப்படின்னு சொல்லட்டுமா? நீங்க கண்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்தா தூதன் அதை சட்டை பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, அந்த மொழி தெரியாது, அந்த பாஷை அவனுக்கு தெரியாது. அவன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கான், அவன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான், தேவனால உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனை எப்படிப்பட்ட விஷயத்தால சுவிட்ச் ஆன் பண்ண முடியும்னா, தேவனுடைய வசனத்தை நீங்கள் பேசும் பொழுதுதான் அதற்கு அவன் மதிப்பளிப்பான். அந்த வார்த்தையை தான் ஆனர் பண்ணுவான். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் அவன் உங்களுக்கான பணிவிடைகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பான். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா?
கண்ட கண்ட வார்த்தையை கேட்கிறவர்கள் அல்ல. பக்கத்து வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் என் நாத்தனார் எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அந்த நாத்தனார் நாசமா போட்டோம், தூதனே அந்த நாத்தனாரை நாசமா போகவேனா அந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது, அதை அவன் செய்யவும் மாட்டான். நீங்க நாத்தனாரை பார்த்துன்னு இருப்பீங்க, அது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா சூப்பரா ஆயிட்டு போயிருக்கோம், நம்ம அதை பார்த்து பார்த்து நாரா போயிருவோம். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. வார்த்தையின்படி தான் அவனுக்கு கிரியை செய்ய அவனுக்கு தெரியும். அப்ப அவன் என்ன பண்றானா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், அவருடைய வசனத்தின்படி அவன் செய்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவதூதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், கர்த்தருடைய வசனத்தின்படி அவன் செய்கிறான். அல்லேலூயா. அவன் எதை கேட்டா செய்வான்னா, கண்ட கண்ட வார்த்தை கேட்டு அவன் செய்ய மாட்டான், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுதான் அவன் செய்வான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவள், நான் மணவாட்டின் சபை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்கள் உண்டு, பாக்கியங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, நான் மேலாகவே இருப்பேன் என்று எனக்கு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தூதர்களே, நான் மேலா இராதபடிக்கு என்னை கீழே தள்ளுகிற பல பிரச்சனைகள் நான் பார்க்கிறேன், பல போராட்டத்தை நான் பார்க்கிறேன், என்னை கீழே தள்ளக்கூடிய சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு என்னை மேலே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நீ எனக்கு ஏற்படுத்துன்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு இந்த லாங்குவேஜ் புரிஞ்சிடும். ஆமா, இவர்கள் உடன்படிக்கையின் மக்கள், ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள், இயேசுவினுடைய மனவாட்டிகள், இவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாயில வச்சு நம்ம பேசினாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் நான் சொல்லுகிறேன், அதற்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா பேசுறால் வல்லமையானவர் என்பது முக்கியம் இல்ல, பேசுற வார்த்தை வல்லமையானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இது என்னுடைய பேனா, என் கையில இதுதான் இருக்குது, அதை வச்சுதான் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த பேனா என்னுடைய பேனாவாக இருந்தாலும் இந்த பேனாவை நான் எழுதுனா எழுதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜெகன் ஜஸ்டின் பிரதர் இருக்காரு, இந்த பேனாவை நான் அவர் கையில கொடுக்குறேன், அப்ப இந்த பேனா எழுதுமா? சொல்லுங்களேன். எழுதும். ஒரு குட்டி பாப்பா கையில கொடுக்குறேன், அதுக்கு இருக்குது, எழுதுமா? எழுதும். பேனாக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஓனரா, இவர் சைமன் பாஸ்டரா, இல்ல பிரதர் ஜெகன் ஜஸ்டினா, இல்ல இது ஒரு குட்டி பாப்பாவா, இல்ல ஆகாஷா, இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்னா, நீ எழுதுனா நான் எழுதுவேன், அவ்வளவுதான். தூதனுக்கு என்ன தெரியும்னா, நீ வார்த்தையை பேசுறியா, நீ வசனத்தை பேசுறியா, நீ சத்தியத்தை பேசுறியா, நான் அதை கேட்பேன், கேட்டு என்னால் அதை செய்ய முடியும். ஏன்னா பரலோக தேவன் என்ன அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, என்ன அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு, என்ன அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, சுவிட்ச் ஆன் பண்ணாதான் அது ஓடும். மேல பார்த்து ஃபேனே ஓடு ஓடு, ஏன் ஓட மாட்டேற, காசு கொடுத்து இப்பதானே நான் வாங்கினேன், ஆட்களை வர வச்சு இப்பதானே நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அது பேசாம கம்முன்னு அப்படியே விங்ஸை நீட்டிக்கிட்டு இருக்கும். அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, அது வடிவமைக்கப்பட்டிருக்கு, இப்படிதான் அது இயங்கணும்னு. அப்ப நான் சொல்லட்டுமா, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, கமாண்ட் பண்ணுங்க, கட்டளை இடுங்க. அந்த தூதன், நான் சொல்றேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், வசனத்துக்கு கீழ்ப்படிவான். அந்த பணிவிடையின் ஆவிகளுடைய உதவிகளை, ஒத்தாசைகளை, ஊழியங்களை நீங்கள் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள். நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? கடன் தொல்லையில் இருக்கிறீர்களா? உடல்நிலை பல வகையான வாதையோடு இருக்கிறீர்களா? சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தையை பேசுங்கள், வசனத்தை பேசுங்கள், வாக்கு தத்தங்களை பேசுங்கள். வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க பேசும் பொழுது நான் சொல்லுகிறேன், அதை மதிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தூதன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த தூதன் ஆச்சரியவிதமான உதவிகளை உங்களுக்கு செய்வான். நான் தேவ தூதர்களுடைய இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். மீட்பின் நிமித்தமாக எனக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாக தூத சேனையே நீங்கள் இருக்கிறீர்கள்.
இன்னைக்கு இந்த விஷயத்துல எனக்கு ஒரு உதவி வரட்டும். ஆச்சரியமான உதவிகளை நீங்க பார்ப்பீங்க. அன்றாட உதவிகள், அனுதின வாழ்க்கையில் அற்புத ரகமான ஆச்சரிய விதமான மிராக்கிள்ஸ் நீங்க பார்ப்பீங்க. அற்புத விதமான உதவிகள் தூதர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, தேவன் நிச்சயமான ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்வில் செய்வார். நான் சொல்றேன், வசனங்களை நிறைய பேசுங்க, வார்த்தைகளை பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை, வசனங்களை நீங்க மாத்திரம் கேட்கல, உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்ட தூதனும் கேட்கிறான். அந்த தூதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்யக்கூடியவன். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. கர்த்தருக்கு பயந்து அஞ்சி வாழுங்க, கர்த்தரை கனப்படுத்தி வாழுங்க, கர்த்தரை ஆனர் பண்ணி வாழுங்க. ஆச்சரிய ரகமான உதவிகளை, உங்கள் வேலையில ரொம்ப ஹார்டான பாதையில போயிட்டு இருக்கீங்களா, ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கீங்களா, கடினப்படுத்துறாங்களா, உங்களை டாமினேட் பண்றாங்களா, ரொம்ப சில விஷயங்களை உங்களை வேதனையில தாங்க முடியாத நிலையில இருக்கீங்களா, சொல்லுங்க, கர்த்தாவே நான் உமக்கு பயப்படுறவன், தூதனே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். வேதம் சொல்லுகிறது, 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தூதன் விடுவிக்கிறார். நான் நெருக்கத்துல இருக்கிறேன், தூதனே எனக்கு ஒரு விடுதலை இப்ப வேணும், இயேசுவின் நாமத்தினால என் ஒர்க் விஷயத்துல, என் ஃபேமிலி விஷயத்துல, என்னுடைய ஹெல்த் விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், இயேசுவின் நாமத்தினாலே தூதனே ஒரு விடுதலையை ஏற்படுத்து. வசனத்தை சொல்லி பாருங்க, அவன் உடனே பதறி அடிச்சுட்டு போய் செய்வான் உங்களுக்காக. எங்க பேசணும், எதை பேசணும், யார்கிட்ட பேசணும், எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும் தெரியுமா? அற்புத சாட்சிகள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை காப்பதற்காக தூத சேனை படையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்றேன், நீங்க தனியா இல்லை, உங்க பக்கத்துல ஒரு தூதன் இருக்கிறான். நான் சொல்றேன், அவனுக்கு வேலை கொடுங்க ப்ளீஸ், அவனுக்கு வேலை கொடுங்க, அவனை சும்மா இருக்க விடாதீங்க. அவனை சும்மா இருக்க, தெரேசாம்மா அவனை சும்மா இருக்க விடாதீங்கம்மா. கமெண்ட் பண்ணுங்க, அவனுக்கு வேலை கொடுங்க. உங்களுக்காகவே அவன் பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறான். அவனுக்கு வேலை கொடுங்க, கட்டளை இடுங்க. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ விஷயமா போறேன், தூத சேனையை எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் செய்வதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்களித்து இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற, கனப்படுத்துகிற நான் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வாய்க்க பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். நீங்க டிராவல் பண்றீங்களா? ஒவ்வொரு முறையும் கேஷுவலா பேசுங்க. ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் தேவ தூதர்களுடைய ஊழியங்களை, உதவிகளை, ஒத்தாசைகளை நீங்கள் பெறுவீர்கள். அவன் எங்கேயோ இருக்கிறான், வானத்துல இருக்கிறான், பாதாளத்துல இருக்கிறான், கிடையவே கிடையாது. உங்க ரூம்ல இருக்கிறான். நீ பெட்ரூம்ல இருக்கீங்களா, அங்க இருக்கிறான். ஹால்ல இருக்கீங்களா, அங்க இருக்கிறான். உங்க வீட்டுல ஒரு சேனையே இருக்கு. பிள்ளைகளே, நடுங்காதீர்கள். உங்கள் வீட்டுக்குள் இருந்து அமர்ந்து கொண்டு பயப்படாதிருங்கள், தைரியமாய் முன்னேறுங்கள். பெரிய தூத சேனையினுடைய உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையின்படி வாழ்க்கையை அழகாய் அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமான உதவிகளை நீங்கள் இன்றே பெறுவீர்கள்.